அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 21ஆம் தேதி நிகழக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று பார்க்கும்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன? அதாவது ஜூலை மாதம் 21ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா, ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் நிலவுதுங்க. ஆடி மாதத்தில் வரக்கூடிய திதி கிழமைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மகத்துவம் சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் பௌர்ணமி தினத்தன்று கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. எவ்வாறு மாதப்பிறப்பு வருடப்பிறப்பு அப்படிங்கிறது கிரகநிலைகளை கொண்டு கணிக்கப்பட்டு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே மாதிரி திதிகளில் பௌர்ணமி அமாவாசை திதிகளில் கிரகநிலை மாற்றத்தின் போது பலன்கள் வேறுபடுவது அப்படிங்கிறதும் ஜோதிடம் ரீதியாக முக்கியத்துவம் பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் பௌர்ணமி திதி அன்று கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு நன்மையாகவும் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான விளைவுகளும் ஏற்படும். அந்த வகையில் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது? அவர்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகுமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா? மொத்தத்தில் என்னென்ன மாதிரியான பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேயர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜூலை மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னேற்றம் மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்க பெறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலம் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய சரிவுகள் ஏற்பட்டிருக்கும். வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், சரிவுகள், இறக்கங்கள், இது மாதிரியான நிறைய நிகழ்வுகள், நிறைய பிரச்சனைகள் நீங்கள் சந்தித்திருப்பீங்க. ஆனால் ஜூலை 21ஆம் தேதிக்கு பிறகு பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய கிரக மாற்றம் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது. அதன் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் மிகுந்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் பொருளாதாரம் அப்படின்னு வரும் பொழுது பொருளாதாரமும் உங்களுக்கு ஒரு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடைபெறலாம். நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு ஏற்படும், வங்கி கடன் கிடைக்கும், நீங்கள் எதிர்பாராத பல வகைகளில் இருந்து பணவரவு சேரலாம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்களில் பணவரவு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்பட அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருக்க பாருங்க. உணவு விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது முக்கியங்க. வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய யோகம் ஒரு சிலருக்கு இருக்குது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் மிகுந்த கவனத்துடன் வேலையை செய்ய வேண்டும். வேலை நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்வதற்கோ வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கோ வாய்ப்புகள் இருக்குது. உடன் பணி புரிபவர்களிடம் சற்று எச்சரிக்கையாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் லாபம் கிடைக்கும். இருந்தாலும் உடன் இருப்பவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கவனமாக இருக்க பாருங்க. இந்த காலம் உங்களுக்கு ஒரு கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் மனதில் தேவையில்லாத குழப்பங்களும் ஏற்படலாம். சகோதர வழியில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. கனவுகளை நினைவாக்குவதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாக பெறும். சிரமப்பட்டு தான் நீங்கள் எதையுமே சாதிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க. அதே மாதிரி வேலையில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலையை நிலவுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும். அதனால் மறைமுக எதிரிகளும் ஏற்படுவாங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்க நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் தொழிலை முன்னேற்றுவதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. இந்த காலம் உங்களுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த காலமாகவும் இருந்தாலும் மற்றொரு புறம் செலவினங்கள் அதிகரித்து காணப்படுவது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும்.
இருக்கும். உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதே மாதிரி எந்த அளவுக்கு பணவரவு ஏற்பட்டாலும் அதை விட அதிகமான அளவு செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மனதில் தேவையற்ற குழப்பமும் சோர்வும் உங்களுக்கு உண்டாகலாம். அதனால் ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீண் விரயங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து ஆழமாக யோசித்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்றுங்க. அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களை பார்த்தீங்க அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கும். அப்படி இல்லைன்னா பிற்காலத்தில் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம். வேலை செய்யக்கூடிய இடத்துல கூடுதல் கவனமாக இருக்க பாருங்கள். உடன் பணி புரிபவர்களிடம் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியதும் அவசியம். அப்படி இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக அளவில் லாபம் கிடைப்பதற்கு கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். தொழிலை விரிவுபடுத்துவதற்கு எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். அதே மாதிரி சற்று சிரமமான காலமாகவே இருக்கப்பெறும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படாது. இருந்தாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். புதிதாக எந்த முயற்சியிலையும் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுறதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். வேலையை பொறுத்த வரைக்கும் புதிதாக வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. வேலையில் இருக்கிறவங்க கூடுதல் கவனம் செலுத்தி தங்களுடைய வேலையை செய்வதன் மூலமா சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. கடுமையான போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மங்களகரமான காலகட்டமாகவே திகழப்போகிறது. பொருளாதாரம் அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படும். செலவுகளும் கட்டுக்குள்ள வைத்திருக்க நீங்கள் முயற்சி பண்ணணும். உடன் இருப்பவர்களிடம் பக்குவமாக நடந்து கொண்டீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரலாம். புதிதாக எந்த வேலைக்கும் முயற்சி செய்யாமல் இருக்கிறதே நல்லது. அதே மாதிரி புதிதாக எந்த முதலீடும் செய்யாமல் இருப்பதும் நல்லது. யார் பேச்சையும் கேட்டு புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளை மேற்கொண்டு ஒரு சில விஷயங்கள் அதாவது உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட முடிவுகளுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். எதிர்காலம் பற்றிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம். தொழில் ரீதியாக வியாபாரம் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக எந்த ஒரு புது முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம். அதே மாதிரி போதுமான அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பணவரவு இருந்தாலும் செலவுகள் அதிகமாகிறதுனால இருந்தாலும் பணவரவு இருக்கக்கூடிய அளவுக்கு செலவுகள் அதிகமானாலும் அதற்கு நிகரான செலவுகள் ஏற்பட்டாலும் எப்படியோ நீங்கள் அதை சமாளித்து வெளிவந்து விடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி வந்து சேரும். வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால பேசும்போது கவனமாக பேச பாருங்க. திருமண முயற்சிகள் வெற்றியை தரும். ஒரு சிலருக்கு எதிர்கால திட்டத்தை நினைத்து கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையுமே சாதகமான சூழ்நிலையை நிலவுது. புதிதாக வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலையின் இருப்பவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டாக பெறும். தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்க நினைக்கிறவங்க இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். வெற்றிகள் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்கு. அதே மாதிரி ஆலோசனைகளை கேட்டு நடக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படுறதுல ஒரு சிலருக்கு தாமதங்கள் ஏற்பட்டாலும் பணவரவு எப்படியும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அவசரப்பட்டு எவருக்குமே எந்த வாக்குறுதியும் தர வேண்டாம். பொறுமையாக இருக்க பாருங்க. உடல் ஆரோக்கியம் ஓரளவிற்கு சீராக இருக்கும். இருப்பினும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை.
பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்க பாருங்க. அதே மாதிரி திறமையுடன் நீங்கள் உங்களுடைய வேலைகளை செய்து முடிக்கிறதன் காரணமாக அலுவலகத்திலேயோ பணிகள்லையோ நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்க அதிக அளவில் வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க. மொத்தத்தில் இந்த காலம் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பெரிய அளவில் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது. வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளையும் நீங்கள் பொறுமையாக கையாண்டீங்க அப்படின்னா, நிதானமாக கையாண்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியுங்க.